என்னதான் வந்து நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு பக்கம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயற்கை சீரழிவு, அப்புறம் வந்து விவசாயிகளோட நிலங்கள் அழிக்கப்படுது, அப்புறம் விவசாயிகளோட வாழ்வாதாரம் கெட்டு போறது, அப்புறம் வந்து பொருளாதார பிரச்சனை, அப்புறம் வந்து வேலை பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு. இந்திய மக்கள் தொகையில வந்து கிட்டத்தட்ட 39% யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தான் இருக்காங்க. இந்த குழந்தைகள் நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம நாட்டில் வந்து குழந்தைகளுக்கான சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்கோ சட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 22/5/2012 கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சட்டம் படி தான் வந்து சரியான முறையில் விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கப்படுறதே இல்லை. இந்த சட்டம் படி பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு இருக்குல்ல, அதுக்கான சட்டம் தான் வந்து இந்த போஸ்கோ சட்டம். இந்த சட்டம் படி பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள வந்து இந்த குழந்தையோட வாக்குமூலம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த 2 மாசத்துல வந்து இந்த போலீஸ் வந்து சரியான முறையில் விசாரிச்சு முடிச்சு 1 வருஷத்துக்குள்ள அதுக்கான தண்டனை வந்து கொடுத்து கேஸையும் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து இந்த சட்டத்தில் இருக்க ஒரு ரூல்ஸ். பட் இதை விட நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதே கிடையாது. 2024 படி பார்த்தீங்கன்னா 69,619 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் வந்து FTSC அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோர்ட் மூலமா சில கேஸ் வந்து விசாரிச்சு அதுக்கான தண்டனை வந்து எவ்வளோ சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 19% தான். ஸோ கேஸோட எண்ணிக்கை எங்கே இருக்குது, அதுக்கான தண்டனை பார்த்தீங்களா வெறும் 19% தான். அது மட்டும் இல்லாமல் யூனிசெஃப், அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து யூனிசெஃப் கொடுத்த டேட்டா படி வேர்ல்டு லெவலில் 5 பெண் குழந்தைங்கள ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13 ஆண் குழந்தைங்கள ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து பாலியல் தொந்தரவுனால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. இனியாவது வந்து சரியான முறையில் விசாரிச்சு ஓப்பனில் இருக்க கேசஸ் வந்து சரியான முறையில் விசாரிச்சு அதுக்கான தண்டனை வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இனி ரெஜிஸ்டர் ஆகிற கேசஸ் வந்து இந்த சட்டம் படி சரியான முறையில் விசாரிச்சு முக்கியமாக தண்டனை கொடுத்தாகணும். அதுவும் 1 வருஷத்துக்குள்ள கொடுத்தா மட்டும்தான் இனி தப்பு பண்றவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னதான் வந்து ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு மட்டும் இல்லை எந்த ஒரு மாநிலங்கள் எடுத்தாலுமே ஒரு அரசாங்கம் வந்து நல்ல வளர்ச்சியை பாதை நோக்கி ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்புறம் வந்து குழந்தைகள் பாதுகாப்புல நிறைய வந்து குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருந்தா அது நல்ல அரசாங்கமே கிடையாது.